ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன்னா அவங்க அந்த இலக்கை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு புரிதல்லையே எனக்கு காதெல்லாம் மலர்ந்து தான் இந்த கல்யாணமாக போச்சு. எப்போ வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியா இல்லை வீட்டிலே இல்லைங்க, லவ் பண்ணுன்ற லவ் இல்லைங்க, எங்களோட ட்ராவல் தான் அது. அப்படிதான் அது. அவங்க சுமையா இல்லை எனக்கு, அதுதான் அது வந்து அவங்க சேர மாதிரி இன்னும் பலமா இருக்கு. யார் ப்ரொபோஸ் பண்ணா இந்த பக்கம்? சரி, அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இல்லைங்க, நான் எனக்கு வேலை வெட்டி இல்லை, காசு இல்லை, அப்போ ஒரு பீஸ் வருது. இப்போ ஒய்ஃப் சிவரஞ்சனியை பிடிக்குமா இல்லைனா வந்து ஏடி சிவரஞ்சனியை பிடிக்குமா? எது அதிகமாக பிடிக்கும்? கொஸ்டின் நல்லா இருக்கு டைரக்டர், கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஏடி சிவரஞ்சனியை தான் நான் நேசிச்சு ஒய்ஃபா ஏற்றுக்கிட்டேன். படைப்பாளி சிவரஞ்சனி வந்து ஒரு இண்டிபெண்ட் உமன், அந்த உமனை தான் நான் நேசிக்கிறேன். அந்த உமன் தான் அந்த அடையாளமே. உனக்கு வாக்கப்பட்ட வரசங்க போன என்ன போகாத உன்னோட பாசம் ஏன் உச்சி மோத பாதம் வரை என் புருஷாட்சி. தாலி கட்டுற அந்த உமன் இல்ல, அது இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பெரிய சம்பவமா போச்சு. இல்ல என்ன மாதிரி போச்சு? அதாவது அப்போ இப்போவா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, என்ன மாதிரி ஆச்சு? அது நாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பிளான் பண்ணி அது ஒரு மாதிரி என்ன மாதிரி வித்தியாசமா பிளான் பண்ணீங்க? யூஸ்வலா பண்ற மாதிரி அந்த ஒரு மண்டபம் எடுத்து அந்த மாதிரி பண்ணல, ஒரு ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல அந்த மாதிரி. இவர் யோசிச்சு பாரு, காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பல காலத்து மரங்களை வச்சு ஒன்னு பண்ணலாம்னு கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா போய் கிட்டத்தட்ட அது ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் ஆயிடுச்சு. கடைசியில அங்க கூட வந்தவங்க எல்லாம் ஒரு ஷூட் போயிட்டு வந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் வந்துட்டாங்க. ஆனா சமாளிச்சு நல்லா பண்ணிட்டோம். கடைசியா வரும்போது ஒரு அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியமான அந்த நொடியே வந்து தாலி வந்து கழுத்துல ஏறுறதுதான். அப்போ உங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுச்சு? இல்ல, அதுதான் நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா 2-3 நாளா பேசிட்டே இருக்கோம். அந்த டைம்ல நாங்க ஏதோ பேசிட்டே இருக்கோம், என்ன பேசிட்டே இருக்கோம்னா எங்களுக்கும் தெரியல. தாலி கட்டும்போது பேசிட்டே இருந்தீங்களா? 2 பேரும் மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டே இருக்கோம், ஆனா என்ன பேசுறோம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றாங்க. நாங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், நாங்க சிரிச்சுட்டே இருக்கோம். அதாவது இன்னொன்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம சமூகத்துக்காக தான் தாலி கட்டுறோம். இவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம்ன்றது எல்லாரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம் தான். ஆனால் நாங்கள் ஒரு 4 வருஷமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அது வந்து பெருசாக இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடின்ற மாதிரி இல்லை. கல்யாணன்றது வந்து ஊருக்கு அறிவிக்கிறதுக்காக நாங்கள் அதுதான் இவங்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 வருஷமாகவே நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம், ஒன்றா தான் சுற்றிட்டுருக்கோம், ஒன்றா தான் பார்க்குறோம், பேசுகிறோம், வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு சடங்கு நடந்தது, அப்படி தான் இருந்தது மனநிலை. இப்போ ஒய்ஃப் சிவரஞ்சனியை பிடிக்குமா இல்லைனா வந்து ஏடி சிவரஞ்சனியை பிடிக்குமா? எது அதிகமாக பிடிக்கும்?
இல்லை ரெண்டும் ஒன்று தாங்க. எப்படி இல்ல சொல்றது? கொஸ்டின் நல்லா இருக்கு டேரக்டர், கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. அவங்களே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லிடுங்க. இல்லை ஏடி சிவரஞ்சனியை தான் நான் நேசிச்சு ஒய்ஃபா ஏற்றுக்கிட்டேன். மலுப்புறாங்க பாத்தீங்களா? ஏடி தாங்க, ஏடி சிவரஞ்சனியை தான் நேசிச்சு ஒய்ஃபா ஏற்றுக்கிட்டேன்ல. ஏடின்ற ஒரு ஏடி இல்லை, ஏடி விட்டுருங்க. ஏடி வந்து தற்காலிகமான ஒரு கிரியேட்டர் சிவரஞ்சன். அப்படி அந்த படைப்பாளி சிவரஞ்சனியை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன். அவங்க தான். அப்புறம் தான் ஒய்ஃப் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு பதவி இல்லை, அது அப்படி இப்படி சொல்லிக்கிறோம்ல. ஒரு சமூகத்துக்கான ஒரு பேர், அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு எமோஷன்ஸ் தானே, உணர்வுகள் தானே. ஆனால் படைப்பாளி சிவரஞ்சனி வந்து ஒரு இண்டிபெண்ட் உமன். அந்த உமனை தான் நான் நேசிக்கிறேன். அந்த உமன் தான் அந்த அடையாளமே. அப்படி ஒரு தாட்ல இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் நேசிக்கிறேன். அவங்கள தான் நான் மனைவியாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க உயிரோடு இருக்கணும், அவங்க பெருசாக வளர்ந்துட்டே இருக்கணும். நான் அதுதான் ஆசைப்படுறேன். அவங்க சுதா மாதிரி இல்லைன்னா இன்னும் வந்து ஹேட்லாகர்லாம் ஒரு பொண்ணு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆளுமையாக ஒரு கிரியேட்டராக நீங்கள் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதில் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு அது நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடல். இப்பயே நான் அப்படி தான் பார்க்குறேங்க. நிறையா விஷயம் இண்டிபெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க, ஃபார்வேர்டாக யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க, போல்டாக நிறையா விஷயங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்ன மாரி அதுதான் வந்து நம்மளை ரொம்ப வியப்பாக ரொம்ப சந்தோஷமாக பார்க்க வைக்கிது. அந்த பொண்ணு தான் நல்லா நேசிக்கிறேன். இன்னொரு கேள்வி உங்களுக்காக தான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ வந்து ஒரு கதை வச்சுருக்காங்க, ஒரு 3 பெரிய ஹீரோ கால் பண்ணும், சார் என் ஒய்ஃப் வந்து கதை சொல்ல வராங்க அப்படின்னா எந்த 3 ஹீரோ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இல்லைங்க, அதுக்கெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஆக்சுவலாக அதெல்லாம் அதுதான் சொன்னேன்ல. நீங்கள் ஒரு 3 ஹீரோ கேளுங்களேன். இல்லை, அவங்க வந்து அஜித் ரசிகர். அது பயங்கரமான அஜித் பண்ணா நீங்கள்? ஓகே ஓகே ஓகே. நீங்கள்? இல்லை, எனக்கு அப்படி இல்லை. ஸ்டலோன் சொல்லுங்க. ஹாலிவுட் நடிகர். ஹாலிவுட்ல சரி ஓகே ஓகே. அவங்கள சொல். இப்போ கல்யாணத்தோட அழகே பார்த்தீங்கன்னா 2 சொந்தக்காரங்க சண்டை போட்டு இருப்பாங்க, 2 பேரும் இட்லிக்கு சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா? நிறைய நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறதுலாம் நடக்கும். நிறைய பேர். நாங்கள் இன்னொன்று வந்து என்னன்னா, நாங்கள் வந்து ரொம்ப தொலைவாக கல்யாணம் தள்ளி வச்சோம். சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஷூட்டிங் வந்து இப்போ ஜனவரி ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த படத்தோட. அப்புறமா நான் அது வந்து அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லாமே. அப்புறமா இந்த மாதம் விட்டால் புரட்டாசி வந்துடுது, புரட்டாசியில் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஆடி இருந்தது, ஆடியில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட சுற்றி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. ஏன்னா கல்யாணமே அவங்களுக்காக தான் பண்ணுறோம், எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அப்போ இப்படிலாம் வேணாம், இந்த டைம்லேயாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறமா புரட்டாசி தாண்டி பண்ணால் பட வேலை ஆரம்பிச்சிடுறதுனால எனக்கு சரி இந்த டேட்டில் பண்ணிடலாம் அப்படின்னமே ஷார்ட்டாகவே பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ மண்டபம்லாம் சரியாக அமையல, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். மாயாஜால் அந்த இடத்துல தள்ளி அவ்வளோ தூரம் பீச் கிட்ட வச்சுட்டோம். இப்போ நிறையா பேர் எங்களுக்காக காலையிலே வச்சுட்டோம், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு காலையிலலாம் வந்தாங்க. கல்யாணத்தோட சிறப்பே இப்படி தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாரையுமே எங்கெங்கே இருந்தோ இருக்கிறவங்கள வர வச்சு எங்கேயோ ட்ராவல் பண்ணி வரணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஊர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு உடுமலைப்பேட்டையிலேருந்துலாம் ஒரு அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்துலேருந்துலாம் நண்பர்கள் வந்தாங்க. ஒரு 10 மணி நேரம் எங்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்தாங்க. இல்லை வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. அப்படின்ன மாரி எங்கள் மேலே இருக்கிற அன்பு வந்து நாங்கள் திருப்பி எப்படி வெளிப்படுத்த போகிறோம், அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுலே தெரியல. அப்புறமா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்காக தான் எல்லாத்தையும் கூட முடியுமா, அப்போ இதுக்காக தான் இதெல்லாம் வைக்கிறாங்களான்ற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உணர்வு வந்து ரொம்ப மல்டிப்புளாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக பேராக சொல்லணுமா? இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, தீபிகான்னு ஒரு பொண்ணு, மதுன்னு, ரஞ்சிதா, இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ இவர் பார்க்கறதுக்கு ஒரு ஐடி பையன் மாதிரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இருக்கார்ல, இவர் யாத்திசை ஸ்டோரி சொல்ல போறாருன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இன்னும் இவர் இப்படி யோசிக்காரு, அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஒர்க் ஷாப் போயிருந்தோம்ல, அப்போ பேசும்போதே இவர் எந்த மாதிரியோட ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அதுதான் அப்படி இல்லை, அதுதானே விஷயம். இல்லை, அது வேற மாதிரி. அவருக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் வரும்போதுலாம் ஞானச்சருக்கு படம் ரிலீஸ் டைம், அது அந்த டைமில் தான் வந்திருந்தாங்க. அப்போது பார்க்கும்போது எப்படின்னா, இவர் வந்து ஒரு இந்த
ஆர்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறவர், அப்படி அந்த மாதிரி யோசிப்பாங்க, அப்படி யோசிச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் பேச பார்த்தா ஃபுல்லாக மார்வல் படம், டிசி படம் அந்த மாதிரியான ஒரு இதுவாக போயிடுச்சு. அதனால் அவரோட நான் யோசிச்சது வந்து இவர் வந்து ஆர்ட் ஹவுஸ் மாதிரி படம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் யோசிக்கிற கதை எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போது பண்ண போகிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் அவர் வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் அவர் யோசிக்கிறது எல்லாமே இருக்குது. அதனால யாத்திசை சொல்லும்போது வந்து அது படம் இவர் எடுக்கிற எப்படி யோசித்தாருங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும்ல? இல்ல ஆக்சுவலா எனக்கு அப்படிலாம் இல்ல. அவர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து இந்த எலும்பு, அந்த மாட்டோட எலும்பு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் போய் அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன். சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டுக்கு நாங்க என்ன யோசிச்சோம்னா எலும்பு கூடு தலை வேணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ இவங்க வந்து விழுப்புரத்துல இருந்தாங்க. சரி இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் நேரா போய் சுடுகாட்டுக்கு இவங்க தம்பியை கூப்பிட்டு போய் சுடுகாட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஆனா அங்கெல்லாம் இருக்காது இல்ல, அது தெரியல. ஆனாலும் ஒரு ஆர்வத்துல போய் அங்கெல்லாம் தேடுறது. அந்த யாத்திசையில மெயின் கேரக்டர்ஸ் கழுத்துல எல்லாம் ஆயுதம், அதெல்லாம் இவங்க ஹேண்ட்மேடு தான். அப்படிங்களா? ரெடி பண்ணி ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் பசங்க பண்ணதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்த மலை காடு அதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது, அப்படி ஒரு ஒர்க் பண்ணானுங்க. ஸோ அவனுங்களோட இதுதான் பயங்கரமா இருந்தது. 2023 ஏப்ரல் 21 வந்து உங்களுடைய படம் வந்து வெளியாச்சு. அப்பதான் அந்த காதல் மலர்ந்துச்சா? இல்ல காதல் 5 வருடமா எனக்கு தெரியும். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஞானச்சேரிக்கு. அந்த படம் முடிச்சுட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்கான வேலைகள்லாம், அந்த பயணம்லாம் இருக்கும்ல, அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாலு மகேந்திராவில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ண மாதிரி தான் இவங்கள மாணவியாக வந்திருந்தாங்க, அந்த ஒர்க் ஷாப்புக்காக வந்திருந்தாங்க. அப்போ தான் அந்த பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. சினிமா மேலே வந்து அவங்களுக்கும் ஒரு அதீத காதல் இருக்குது. அவங்களும் வந்து டைரக்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு மோட்டிவில் தான் இருக்காங்க. அப்புறமா அப்படியே உதவி இயக்குனராக சேர்ந்து அப்படி வேலை பார்த்து பார்ட் டைமாக அவங்க உதவி இயக்குனராக இருக்காங்க. முழு நேரமாக வங்கியில் வேலை பார்க்குறாங்க, அதிகாரியாக. அந்த மாதிரி தான் அப்படியே செட் ஆயிடுச்சு, சிங்க் ஆச்சு. என்னோட நாவல்லாம் அவங்க தான் இந்த ப்ரூஃப் ரீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே ட்ராவல் தான். எப்போ வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியா இல்லை வீட்டிலே அப்படிலாம் இல்லையா? எதிர்க்கிறதுக்கான தேவையில்லை, இல்லை, நம்ம எல்லாம் தான் ப்ரூவ் பண்ணுறது. இல்லை இருந்தாலும் வந்து இப்போ ஒரு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜாதி மறுப்பு, திருமணம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்களா இல்லைனா வந்து இல்லைப்பா சேர்ந்துக்கோங்க பாருங்களா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. நீங்க எப்படி சொன்னீங்க, நான் ஒருத்தமா லவ் பண்றேன், கட்டி வச்சா கூட கட்டிவீங்க அப்படி சொன்னீங்களா? எப்படி? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அது ரொம்ப ஒரு இயல்பாக தான் போயிடுச்சு. ஒன்றும் கல்லூரி காலத்துக்கு அதெல்லாம் நினைச்சிருக்கீங்க? அப்படி கிடையாது. ஆக்சுவலா நாங்க படிச்சு முடிச்சுட்டு இவரு டைரக்ஷன் அப்படி அவரோட இதுல வந்துட்டாரு, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். ஸோ அதனால ஒரு நம்பிக்கை இருந்தது எங்க மேல. அதனால வந்து எதுவும் பெருசா ஒரு எதிர்ப்புலாம் ஒன்றும் இல்லை, நாங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 2 கிரியேட்டர்ஸ் இருந்தாலே அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் கண்டிப்பா ஏற்படும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இது படம் சம்பந்தமாவோ? இல்லை ஏற்படுங்க, அதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு இதுதான். அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும்ல. எல்லாமே சிங்க் ஆகி டேஸ்ட் எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆரோக்கியமான வாக்குவாதங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது தேவையில்லை, அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவோம். இப்போ சினிமா நோக்கி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு லவ் பண்ணவே ஒரு ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படிப்போ எதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும்? இல்லைங்க, லவ் பண்ணுன்ற லவ் இல்லைங்க, எங்களோட டிராவல் தான் காதல். அப்படிதான் அது. இலக்கு வேற காதல் வேற அப்படி இல்லை, எல்லாமே ஒரு கட்டத்துல ஒன்னா ஆயிடுச்சு. என்னோட கனவு வேற, அவங்க கனவு வேற இல்லை. அவங்களுக்குமே சினிமால ஜெயிக்கணும், சினிமா விட்டுறங்க, ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஒரு பெரிய இலக்கு அடையணும், இயல்பா மற்றவங்கள மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில இந்த மேட்ரிக்ஸ் லைஃப்ல மாட்டிக்கூடாதுன்றது அவங்களுமே தெளிவா இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து முன்னேறது தான். அப்படிதான் அது. அதுல வந்து காதலுக்கு தனியா கவனம் செலுத்துறோம், அப்புறமா சினிமாவுக்கு தனியாக கவனம் செலுத்துகிறோன்னு இல்லை. அவங்க சுமையா இல்லை எனக்கு, அதுதான். அது வந்து அவங்க சேரும் போது இன்னும் பலமாக இருக்குது, இன்னும் வேகமாக ஓட முடியுது. அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கிறோம். இப்போ யார் ப்ரொப்போஸ் பண்ணா இந்த படத்தில்? நான். நீங்கள் தான் ப்ரொப்போஸ் பண்ணீங்க.
எப்போ உங்களுக்கு தோணுச்சு நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் இவர் தான் வந்து நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு, எந்த பாயிண்ட்ல தோணுச்சு? இல்லை அதான் அந்த மாதிரி பர்டிகுலராக இந்த டே இந்த மொமெண்ட் அப்படி சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அதான் இப்போ ஒர்க் ஷாப்பில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அப்போலாம் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் ஏடியா ஜாயின் நீங்க பண்ணணும். ஒரு லேடி லொகேஷன் தான் இருந்திருக்கீங்க, பேங்க்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க. இந்த பேர் என்னை எப்பயுமே ஃபாலோ பண்ணுது. ஓகே ஓகே. அது மாதிரி வந்து அதான் ஒர்க் பண்ணணும். அதான் இவங்க ஒர்க் ஷாப் வரும்போது கூட ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து முடிவு பண்ணிட்டேன். ஏடியா ஜாயின் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஆனால் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். ஸோ அது எப்படி எனக்கு பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ பேசும்போது அதான் இப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒர்க் பண்ணணும்னு கேட்கும்போது, சரி நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருங்க, அது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது அப்படியே போயிட்டே இருந்தது. அது கரெக்டாக ஒரு டைமில் கோவிட் பீரியட் வந்துருச்சு. அந்த டைமில் ஸோ லாக்டவுன் ஆயிடுச்சு, எந்த வேலையுமே நடக்கல. அப்படியே இருக்கும்போது அந்த டைமில் இவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அது நான் தான் டைப் பண்ணுவேன், அந்த எடிட் பண்ணுறது, ப்ரூஃப் ரீட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் தெரியும்ல 2 பேருக்கும் நல்லா சிங்க் ஆகுது. கிட்டத்தட்ட தாட்ஸ் எல்லாம் ஒரு ஒத்து போகும். இல்லை இப்போ கடவுள் நம்பிக்கை எடுத்துக்கிட்டா எனக்கும் அந்த அளவு கிடையாது, இவருக்கும் சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த விஷயம் இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 2 பேரும். ரொம்ப மெனக்கெட்டுக்க மாட்டோம். மெனக்கெட்டுக்கிறதுனா எதுக்குன்னா எப்படி சொல்கிறது, அது எப்படி டைரக்டர் சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருப்போம். ஒரு பில்டப்பாக அப்படி இருக்க மாட்டோம், ஒரு சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி. அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இல்லைங்க, நான் எனக்கு வேலை வெட்டி இல்லை, காசு இல்லை, அப்போ ஒரு பீஸ் வருது, பேர் சொல்லி தேவைப்பட்டிருக்காங்க. அப்புறம் யோசிச்சேன், பேங்க்ல வேலை, 50,000 சம்பளம், சரி நம்மளை எப்படியா காப்பாத்திடுவாங்க, ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க, சரி இதான் கரெக்டு அப்படின்னு வந்து ஓகே பண்ணியாச்சு. ஓகே பாருங்க. ஆனா உங்களோட என்ன சொல்லி ஏமாத்தினார் அவரு? இல்லை அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணலாம் இல்லை. எனக்கு வந்து என்னன்னா இப்போ நான் காலேஜ் முடிச்ச உடனே வந்து எனக்கு சினிமாவில் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், போகணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்ன சொல்லுது, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு. அதனால அந்த டைமில் விட்டுட்டேன். நான் இவரை எப்படி பார்ப்பேன்னா, நான் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி அவர் அச்சீவ் பண்ணுறாரு, அந்த ட்ராவலில் இருக்காரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது, நான் எப்படிலாம் இருக்கும்னு நினச்சேனோ அவர் அப்படி இருக்காரு. ஸோ அந்த ஒரு இதுதான். ஓகே. அப்படி அவர் என்ன சொன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு, பேங்க்ல வந்து 50,000 சேலரி, எனக்கு பிரச்சனை இல்லை, வந்து ரன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. உங்களுக்கு இப்போ ஏதாவது சம்திங் ஏதாவது நடந்தா கூட நீங்க காப்பாத்திடுவீங்களா? காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அது வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்றது. இல்ல விளையாட்டு சொல்றேன். இல்ல அப்படி இல்லை. அதை தாண்டி வந்து ஒரு புரிதல் தாங்க. நம்ம எதை நோக்கி போறோம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க எதை நோக்கி வராங்க. ஒரு விடுதலை பருவத்துல வந்து காதல் பண்ணல, நான் கல்லூரி முடிச்சுட்டு காதல் பண்ணல. கிட்டத்தட்ட லைஃப்ல இதுதான் சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷமா போராடுறோம். கிட்டத்தட்ட இவங்க ஒரு 3 வயசு தான் கம்மின்னு வச்சாங்க. அதை மாதிரியான இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா இவங்களோட பேஷன் ஒன்றா இருக்கு. பேஷன் வந்து சினிமாவில் ஏதோ பண்ணணுன்றது, எழுதுறாங்க, ரைட்டராக இருக்காங்க, கவிதை எழுதுறாங்க, சினிமா சார்ந்து இயங்குறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அப்போ குடும்பம், அதாவது மற்ற ஏடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒர்க் பண்ணது என்னென்னா, பேங்க்கில் காலையிலேருந்து சாயங்காலம் ஒர்க் பண்ணுவாங்க, வந்து நைட்டு இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. யாத்திசையோட வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை. அது வந்து சும்மா அப்படி எல்லாரும் சினிமா பண்ணுற மாதிரிலாம் அது பண்ணல. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ப்ராசஸே ரொம்ப கஷ்டம். எல்லாமே டைரக்ஷன் டீம் தான் பண்ணோம். ஆர்ட்டு, காஸ்டியூம் முத கொண்டு டைரக்ஷன் தான் பண்ணாங்க. அப்போ அதுக்கு நடுவில் அவங்களோட வேலை இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த காதல்ன்றது வந்து போயிட்டு எங்கே வெளியில் போயிட்டு ஊர் சுற்றிட்டு பண்ணுற அந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் எல்லாரும் பண்ணுற மாதிரியான அதுக்கான நேரம் கொடுக்கணும், அதுக்கான கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எங்களோட வேலை, எங்களோட புரிதலே காதல் தான். உடனே காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் ஜெயிக்கணும் இந்த சென்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகணும், அடுத்த படத்துக்கு போகணும், குடும்பங்கள் வந்து எங்களை அங்கீகரிக்கணும், ஒத்துக்கணும், எங்களோட சுற்றம் வந்து எங்களை ஏற்றுக்கணும். இந்த ஒரு பக்குவமான ஒரு நிலையில் இருந்து அவங்க அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னை வந்து நெருக்கடி கொடுக்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு திரும்ப உடனே கல்யாணம் பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லலை. எதுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கல. லவ்னா என்ன அப்படின்னா எங்களை பொறுத்தல அதோட டெஃபினேஷன் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹோல்சமாக அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்னோட இன்னொரு பாதி, நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன்னா அவங்க அந்த இலக்கை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு புரிதல்லையே அது காதலாக மலர்ந்து தான் அப்படியே கல்யாணமாக போச்சு. இப்படி ஒன்று இருக்கணும்ல, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு சக்தியோடு இயங்குகிறோம், ஒருத்தங்க சேர மேலே அது ஆற்றல் இன்னும் அதிகமாகணும், அந்த மாதிரி தான் அது.
ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.